நம்ம தமிழ்நாட்டில் சாதிய வன்கொடுமை பத்தி நம்ம ஒரு வீடியோ போடும்போது நிறைய பேர் என்கிட்ட கமெண்ட்ல கேட்கிற விஷயம் என்னன்னா, ஏன் இந்த வேங்கை வயலை பத்தி பேசாம இருக்கீங்க அப்படின்னு. அந்த சம்பவத்தை பத்தி நான் பேசாம இருந்ததுக்கு காரணம் இதுதான். அந்த சம்பவத்துல பாதிக்கப்பட்டவங்க யாருன்னு நம்மளுக்கு தெரியும். அந்த பாதிக்கப்பட்டவங்களை அந்த நிலைக்கு தள்ளினவங்க யாரு அப்படின்றது நம்மளுக்கு கன்ஃபார்மா அப்ப தெரியாது. விஷயத்தை சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்றேன். புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கை வயல் அப்படின்ற ஒரு கிராமத்துல குறிப்பிட்ட சமுதாய மக்கள் யூஸ் பண்ற ஒரு குடிநீர் தொட்டியில மனித கழிவுகளை கலந்திருக்காங்க. இந்த சம்பவம் நடந்தது 2 வருஷத்துக்கு முன்னாடி. அப்ப இந்த சம்பவம் எப்படி பரப்பப்பட்டது அப்படின்னா, அந்த பட்டியலின மக்களை பழி வாங்குறதுக்காண்டி ஒரு ஆதிக்க சமுதாயத்தை சேர்ந்தவங்க தான் அந்த மனித கழிவுகளை அந்த டேங்க்ல கலந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி பரப்பப்பட்டது. ஆனா இப்ப சிபிசிஐடியோட விசாரணைக்கு அப்புறம் அவங்க கோர்ட்ல தாக்கல் செய்த பிரமாண வாக்குமூலத்துல இவங்க தான் செஞ்சாங்கன்னு 3 பேரை சொல்லிருக்காங்க. முரளிராஜா, முத்துகிருஷ்ணன், சுதர்சன். இவங்க 3 பேரும் எந்த சமுதாயத்தை சேர்ந்த மக்கள் அந்த குடிநீரை பயன்படுத்துறாங்களோ அதே சமுதாயத்தை சேர்ந்த பசங்க தான், அந்த ஊரை சேர்ந்த பசங்க தான். இதை அவங்க எதுக்காக செஞ்சாங்க அப்படின்றதையும் சிபிசிஐடி வெளியிட்டு இருக்காங்க. அவங்க தான் செஞ்சாங்க அப்படின்றதுக்கு வீடியோ ஆதாரம், அவங்க அம்மாவோட அவங்க பேசின வாய்ஸ் ரெக்கார்டு, இது எல்லாமே இருக்கு. எப்படி பார்த்தாலும் அவங்க யூஸ் பண்ற தண்ணி தானே, எதுக்கு அவங்களே கலக்கணும் அப்படின்றதுக்கும் விளக்கத்தை சொல்லியிருக்காங்க. முடுக்காடு பஞ்சாயத்து தலைவரா இருக்கிறவங்க பத்மா, அவங்களோட கணவர் தான் முத்தையா. அவர் என்ன பண்ணிருக்காப்ல, இந்த குடிநீரை திறக்கிற பணியில இருப்பாங்கல்ல, அவர் பேரு சண்முகம், அவரை வேலையை விட்டு தூக்கியிருக்காரு. இதனால முத்தையாவையும் அந்த பத்மாவையும் பழி வாங்குற நோக்கத்திலையும் சாதி பிரச்சனையை தூண்டுற வகையிலையும் இந்த ஒரு சம்பவம் நடந்திருக்கதா சொல்லியிருக்காங்க. ஆயுதப்படை காவலர் முரளிராஜா அந்த 3 பேர்ல ஒரு ஆள். ஊருக்குள்ள ஒரு பொய் செய்தியை பரப்புறாப்புல தண்ணியில துர்நாற்றம் அடிக்குது அப்படி. இந்த ஒரு வதந்தி ஊருக்குள்ள பரவுனதுக்கு அப்புறம் அதை உண்மையாக்குறதுக்காண்டி சுதர்சனும் முத்துகிருஷ்ணனும் சேர்ந்து மனித கழிவு அந்த டேங்க்ல கலந்துருக்காங்க. இது நம்ம தமிழ்நாடு சிபிசிஐடி அவங்க கோர்ட்ல பிரமாண வாக்குமூலத்துல தெரிவிச்சிருக்க விஷயம். இன்னும் விசாரணை போயிட்டு தான் இருக்கு. இது உண்மை அப்படின்ற பட்சத்துல தமிழ்நாடு சிபிசிஐடிக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள். ஏன்னா ஒரு பெரிய ஜாதி கலவரத்தை தடுத்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இதுக்கு இடையில மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி என்ன சொல்றாங்கன்னா, சிபிசிஐடி போய் சொல்லு 2 வருஷமா போற கேஸ வழக்க முடிக்கணும்ன்றதுக்காண்டி இதை பண்றாங்க, இந்த கேஸ சிபிஐ கிட்ட கொடுங்க அப்படின்றாங்க. சோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா கொல்கத்தா மேட்டர்ல சிபிஐ என்ன பண்ணுச்சு அப்படின்றத நாங்க பார்க்கத்தானே செஞ்சோம். இவ்வளவு அமளி துமளி இங்க நடந்துட்டு இருக்கு. டம்மியா உட்கார்ந்து ஒருத்தர் மிச்சம் தின்னுட்டு இருக்கா.